செங்கோட்டையனோட வருகைக்கு பிறகு கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற எண்ணம் விஜய்க்கு வந்திருக்கு. இது பாராட்டுக்குரிய எண்ணம். அனைத்து தரப்பு மக்களிடமும் கட்சியை கொண்டு போகணும். நிறைய ஊடகவியலாளர்கள் அந்த பீரியடுக்கு அப்புறம் இப்போ அதிகமாக கட்சியில் சேர்றாங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய கட்சியில தான் சேர்றாங்க. பாருங்க, ஊடகவியலாளர்கள் சேர்றதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பெரிய அளவுகளெல்லாம் எடுத்துக்காதீங்க. அது அப்படி தான் போவாங்க. ஒவ்வொரு கட்டத்தில் அது எல்லா கட்சியிலையும் போவாங்க. சமூகத்தின் பல தரப்பு மக்களும் இன்னைக்கு விஜய் கட்சிக்கு போய் சேர்றாங்கன்றதை தான் உணர்த்துது. இல்லை சார், ஒரு சில பத்திரிகைகள் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நேரடியாக இப்போ இது பெட்டருங்க. மறைமுகமாக துட்டு வாங்கின்னு நடுநிலைன்ற போர்வை, பத்திரிகையாளர்ன்ற போர்வில் இந்த கட்சி ஆதரிச்சோம் அந்த கட்சி ஆதரிச்சா பேசுவது தான் அயோக்கியத்தனமானது. ஓகே, நேரடியாகவே அவர் சேர்ந்துட்டாரு. இனிமேல் அவர் யாரும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தாவேக்காவோட ரெப்ரசன்டேட்டிவ். ஒரு செக்ஷன் பத்திரிகையாளர்ன்ற போர்வையில், அரசியல் விமர்சகன்ற போர்வையில் ரொம்ப அதிகமாக திமுகவுக்கு ஜால்ரா, சொம்பு தூக்குறது, காவடி தூக்குறது. இன்னொரு செக்ஷன் அண்ணா திமுக எது பண்ணாலும் ஜால்ரா போட்டுட்டு இருக்குது. அதுமாதிரி பிஜேபிக்கு ஜால்ரா போடுறதுக்கு ஒரு கூட்டம். இந்த மூணு கட்சிகளுக்கு தான் பெரும்பாலும் இப்படி இருக்கு. இப்போ புஷி ஆனந்த் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுக்கப்புறம் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க சார். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சந்திப்பு வேறு நடந்துச்சு. புஷி ஆனந்த் அவர்கள் இல்லாமல் ஒரு சந்திப்பு வேறு செங்கோட்டையன் அவர்களோட நடந்துச்சு. ஏன் செங்கோட்டையன் அவர்களுக்கு அப்புறம் சில வரவுகளும் வருகைகளும் வேற மாதிரி இருக்கு? நல்ல கேள்வி. செங்கோட்டையன் வருகைக்கு பிறகு தாவேகாக்கு உயிர் வந்திருக்கிறது, புத்துயிர் வந்திருக்கிறது, மறுவாழ்வு கிடைத்திருக்கிறது. ஏன்னா அதுக்கு முன்னால் இருந்தவங்க யாருமே உள்ள சேர்க்கவும் இல்லை. அதிமுகவோட கூட்டணி யாருமே வரமாட்டாங்க, கூவி கூவி கூட்டணி கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி பல பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அதிமுக உண்மையிலே கூட்டணிக்கு இந்த மாதிரி தான் கூவி கூவி தான் கூப்பிட்டு இருக்காங்க. அந்த நிலைமை தான் அதிமுகவுக்கு இருக்கா? கூவி கூவி அழைத்தும் யாரும் வரவில்லை. கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை என்பதுதான் இன்றைக்கு அதிமுகவின் நிலை. துரதிருஷ்டவசமாக இதுதான் உண்மை. இப்போ கடைசி அவங்களுக்கு ஒரு பலமான கூட்டணி வேணா அது விஜய் தான். விஜய் விட்டால் வேற வழியே இல்லை. அந்த நிலைமையில தான் அதிமுக இருக்கா சார். விஜய் பக்கம் போனால் தான் அதிமுக தப்பிக்க முடியுமா என்ன? அப்படிதான் ஒரு பெர்செப்ஷன் நிலவுது. திமுக கிறிஸ்மஸ் விழா கொண்டாடினாங்க. அங்கே பாஜக அந்த மதம் சார்ந்து அரசியல் பண்ற எல்லாரும் விரட்டி அடி போன்ற பேர் சொல்றாங்க. ஆனா விஜய் அவர்கள் மட்டும் ஏன் சார் அந்த பேரை சொல்ல மாட்டாரு, பாஜகன்ற பேரை? அதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, திமுக காட்டுற எதிர்ப்பை பிஜேபி ஒரு காட்ட தயாராக இல்லை. கொள்கை எதிரின்றதோட நிறுத்திக்கிறாரு. கிரவுண்டில் போய் பிஜேபி எதிர்க்கிறதுல சிக்கல்கள் அவருக்கு வரலாம். தெரியல சார். இப்போலாம் சமீபத்தில் பாஜக பி டீம் சொல்கிறாங்க, திடீர்னு திமுகவுக்கு விஜய் தான் பி டீம்னு சொல்கிறாங்க. எந்த பக்கம் இருக்கிற ஸ்டாண்டே தெரில சார். எவ்வளோ நாளைக்கு ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்க முடியும்? ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்க முடியாது. திருப்பரங்குன்ற இஷ்யூவில் திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சி ஸ்டாண்ட் எடுக்காமல், அந்த ஸ்டாண்டை வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் போன்றவர்கள் விஜய் பக்கம் வருவார்கள்னு சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாம் ஏடிஎம்கே கூட்டணிக்கே போறாங்களா? ஏடிஎம்கே இந்தியா அலைன்ஸுக்கு போறாங்களா சார்? ஓபிஎஸும் டிடிவியும் எவ்வளவுதான் அவர்கள் வேடங்கட்டி ஆடினாலும், எடப்பாடிக்கு எதிராக சதுராட்டம் ஆடினாலும், அமித்ஷா சொல்வதை அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் என்றுதான் தகவல்கள் வருகிறது. தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். நிறைய ஊடகவியலாளர்கள் அந்த பீரியடுக்கு அப்புறம் இப்போ அதிகமாக கட்சியில் சேர்றாங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய கட்சியில தான் சேர்றாங்க. பாருங்க, ஊடகவியலாளர்கள் சேர்றதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பெரிய அளவுகளெல்லாம் எடுத்துக்காதீங்க. அது அப்படி தான் போவாங்க. ஒவ்வொரு கட்டத்தில் அது எல்லா கட்சியிலையும் போவாங்க. டெல்லிலையும் போகிறான், இந்தியா இங்கே தமிழ்நாட்டிலையும் போகிறானுங்க. அது ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு ஃபிலிக்ஸ் ஜெரால்டு போனதால எங்கள் அப்படியே பெரிய மாற்றம் வந்துடும்லாம் நினைக்காதீங்க. ஃபிலிக்ஸ் அதோட உரிமை. அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட். 25 வருஷமாக 2000 தான் இந்தியாவுடைய என்டிடிவியில் வராரு. அவர் ஒரு ரெட்பிக்ஸ்னு ஒரு சேனல் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆமாம், ஒரு 25 வருடமாக ஜேர்னலிஸ்டாக தான் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. துடிப்புள்ள மனிதர் தான் அவர் போய் சேர்ந்திருக்காருன்றது சமூகத்தின் பல தரப்பு மக்களும் இன்னைக்கு விஜய் கட்சிக்கு போய் சேர்றாங்கன்றதை தான் உணர்த்துது. ஆமாம், புஷி ஆனந்த் இருக்கும்போது கண்ட்ரோல் யாரும் விடாமல் இருந்தார். செங்கோட்டையன் வந்தோன்னா வர மாற்றங்கள் இது எல்லாமே புது வரவுகள். சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தாவேகாவோட கதவுகள் திறக்கின்றன என்பது ஆரோக்கியமான விஷயம்தான். அது ஒன்றும் அதில் குறை சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் அவங்க எப்படி வைக்க போகிறாங்க, அந்த பயணம் எப்படி அவங்களுக்கு இருக்க போகுதுன்றதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, ஒரு அரசியல் கட்சியில் ஒரு பத்திரிகையாளர் சேர்ந்ததை மட்டுமே வைத்து அவரை பாராட்டுவதோ அல்லது தூஷிப்பதோ விமர்சனம் செய்வது ரெண்டுமே தப்பு. எல்லாருக்கும் இருக்க உரிமை அவருக்கும் இருக்குது. அவர் விருப்பப்பட்டார், போய் சேர்ந்தார். இனிமேல் அவரோட செயல்பாடுகள் என்னன்னு தான் நம்ம பார்க்கணும். இல்லை சார், ஒரு சில பத்திரிகைகள் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நேரடியாக இப்போ இது பெட்டருங்க. மறைமுகமாக துட்டு வாங்கின்னு நடுநிலைன்ற போர்வை, பத்திரிகையாளர்ன்ற போர்வில் இந்த கட்சி ஆதரிச்சோம் அந்த கட்சி ஆதரிச்சா பேசுவது தான் அயோக்கியத்தனமானது. ஓகே, நேரடியாகவே அவர் சேர்ந்துட்டாரு. இனிமேல் அவர் யாரும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தாவேக்காவோட ரெப்ரசன்டேட்டிவ். தாவேக்கா உள்ள எல்லாரும் தான் இருக்கான். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்கான், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், எல்லா அணியுமே இருக்குது. அங்கேயும் அந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் இருக்குது. திமுகவில் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் அதை பார்க்கணுமே ஒழிய வேறு மாதிரி அதை பார்க்கக்கூடாது. விஜய் கட்சி அது போய் சேர்றவனோட மனசை பொறுத்துது, அவ்வளோதான். ஏன்னா 25 வருஷம் பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டாக இருந்து அதுக்குள்ளே போகிறாங்கன்னா மக்களுக்கும் அதே எண்ணம் வராதா? இது ஆட்சி மேலே
அது உங்கள் ஜனநாயகத்தில் நீங்கள் தவிர்க்க முடியாது. அது நேர்மையாக போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ சேராமல் துட்டை வாங்கிக்கணும் தாவேக்காக சார்பாகவே பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி டிவியில் வந்து அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு செக்ஷன் பத்திரிகையாளர்ன்ற போர்வையில், அரசியல் விமர்சகன்ற போர்வையில் ரொம்ப அதிகமாக திமுகவுக்கு ஜால்ரா, சொம்பு தூக்குறது, காவடி தூக்குறது. இன்னொரு செக்ஷன் அண்ணா திமுக எது பண்ணாலும் ஜால்ரா போட்டுட்டு இருக்கு. அதுமாதிரி பிஜேபிக்கு ஜால்ரா போடுறதுக்கு ஒரு கூட்டம். இந்த 3 கட்சிகளுக்கு தான் பெரும்பாலும் இப்படி இருக்குது. இது பத்திரிகையாளர்ன்ற போர்வையில், அரசியல் விமர்சகன்ற போர்வையில், ஆய்வாளர்ன்ற போர்வையில் வந்து அட்டூழியம் பண்ணுறாங்க. ஜனங்க பத்திரிகையாளர் எப்படி மதிப்பாங்க? இப்படி நேரடியாக ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் மாதிரி சேர்ந்தா பிரச்சனை இல்லை, அதுவும் உரிமை. அது அவங்க அது யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. இனிமேல் அவர் வந்து தன்னை பத்திரிகையாளர்னு போட மாட்டார், தாவேக்கா ஆமாம் அப்படி தான் போடுவார். புரியுது. அது அவர் படித்த இளைஞர், சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கவர், அவர் போய் சேர்ந்துருக்காரு, அது ஒரு உரிமை. இனிமேல் தெளிவாக இருப்பார் அவர். அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அது மாதிரி திமுகவில் போய் எவனா சார் அதிகாரப்பூர்வமாக நீ சேர்ந்துரு, யாரும் கேட்க போகிறது. ஆனால் நீ பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு திமுக சொம்பு தூக்குறது, காவடி தூக்குறது, அதே மாதிரி பிஜேபிக்கு சொம்பு தூக்குறது, காவடி தூக்குறது பத்திரிகையாளர்ட்டு, ஏடிஎம்கே கிட்ட அதே மாதிரி வந்து போய் வேலை செஞ்சுக்கிட்டு பத்திரிகையாளர்னு போட்டுக்கிறது, பார்வையாளர், விமர்சகர், அது அயோக்கியத்தனமானது. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்படிலாம் பேசுகிறவங்க அவங்க மரியாதையை தான் கெடுத்துக்கிறாங்க. எந்த தலைவர்களுக்காக அவங்க இதெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இவங்களால தம்படி பிரயோஜனம் கிடையாது. அவங்களுக்கு லாஸும் கிடையாது, ப்ராஃபிட்டும் கிடையாது. இவங்களா போய் கூவுறது. புரியுது. நம்ம கூவும்போது ரொம்ப நாள் உன் மரியாதை நிற்காது. பத்திரிகையாளர்களுக்கும் அது பெரிய பிரச்சனையாக கண்டிப்பாக. நீ பத்திரிகையாளர்னு எப்படி சொல்லிக்க முடியும்? எல்லா அந்த கட்சி ஆமாம், அதுவும் ஒரு நிறுவனத்தில் நீ வேலை செய்கிற சுதந்திர பத்திரிகையாளராக இருந்தால் கூட வேறு. புரியுது. இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்னுவாங்க, ஃப்ரீலான்சர்ஸுக்கு பிரச்சனை வேறு. பட் இது நீ வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு போய் இவ்வளோ தூரம் இப்போ ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சு ஒருத்தர் இப்படிலாம் பண்ணுறாருன்னா மக்கள் எப்படி நம்புவாங்க பத்திரிகையாளர்கள்? புரியுது சார். பத்திரிகை தர்மம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து புஷி ஆனந்த் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுக்கப்புறம் வேற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க சார். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சந்திப்பு வேறு நடந்துச்சு. புஷி ஆனந்த் அவர்கள் இல்லாமல் ஒரு சந்திப்பு வேறு செங்கோட்டையன் அவர்களோட நடந்துச்சு. யாருக்கு? இது விஜய் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கு. ஏன் செங்கோட்டையன் அவர்களுக்கு அப்புறம் சில வரவுகளும் வருகைகளும் வேற மாதிரி இருக்கு? நல்ல கேள்வி. செங்கோட்டையன் வருகைக்கு பிறகு தாவேக்காக்கு உயிர் வந்திருக்கிறது, புத்துயிர் வந்திருக்கிறது, மறுவாழ்வு கிடைத்திருக்கிறது. ஏன்னா அதுக்கு முன்னால் இருந்தவங்க யாரையுமே உள்ள சேர்க்கவும் இல்லை. யார் எத்தனை பேர் இருந்தால், ஒரு ராஜ்மோகன் இருந்தார், அது தவிர யாரும் அஃபிஷியலாக யாருமே எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை. அவங்க பாரு பெரிய பெரிய ஆளுங்களை பேட்டி எடுப்பாங்க. ஆனால் கிரவுண்டில் அவங்களுக்குன்னு பேசுகிறதுக்கு வந்து ப்ராக்சிஸ் வர்றது ரொம்ப நாள் நீடிக்காது. விஜய் ஆதரவாளர்றது மரியாதை கிடையாது. அப்போ செங்கோட்டையனோட வருகைக்கு பிறகு கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற எண்ணம் விஜய்க்கு வந்திருக்கு. இது பாராட்டுக்குரிய எண்ணம். அனைத்து தரப்பு மக்களிடமும் கட்சியை கொண்டு போகணும். அவர் வந்து கடைசியாக ஈரோடு கூட்டத்தில் பேசும்போது அண்ணன் செங்கோட்டையன் வந்திருக்கிறார், இன்னும் சிலர் வர இருக்கிறார்கள், அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும்னாரு. அது அவங்களுக்கு விரிக்கிற வலை. அது விஐபிஸ், எக்ஸ் மினிஸ்டர்ஸ், ஏடிஎம்கேல, எம்டிஎம்கேல, டிஎம்கேல இருந்தவங்க போய் சேர்றது அந்த கேட்டகரி வேறு. அவங்க ஈஸியாக ஜெல் ஆகிடுவாங்க உள்ள. நம்ம சொல்கிறது இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் மாதிரியான கேட்டகரி வந்து போகிறது. இப்போ ஜேர்னலிஸ்ட் போகிறாங்க, நாளைக்கு அட்வொகேட்ஸ், டாக்டர்ஸ் அந்த விங்கிலேருந்து போகும்போது அவங்க தான் உண்மையாகவே ஸ்ட்ரென்த்து பார்ட்டிக்கு. புரியுது. ப்ரொவைடட் அவங்கள ஒழுங்காக ட்ரெயின் பண்ணி கட்சி யூஸ் பண்ணிக்கணும். இவர்களும் வந்து நேர்மையுடன், இருதய சுத்தியுடன் தங்கள் பணியை ஆற்றணும். அப்படி இல்லைன்னா இவங்க மரியாதை இவங்க கெடுத்துப்பாங்க. தாவேக்காவோட பெரிய பிரச்சனையே பிரஸ்ஸை சந்திக்காதோ, டிபேட்ஸ்ல கலந்துக்காதோ இருந்துச்சு. செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஈரோட்ல ஏன் இந்த பிரச்சனை நடக்கலாம், ஒவ்வொரு நாளும் என்னென்ன அப்டேட்னு சொன்னாரு. இப்ப வந்திருக்க பத்திரிகையாளர் தொடர்ந்து டிபேட்லாம் போக ஆரம்பிச்சா கரெக்டா அது கட்சி மாதிரி நடக்கும் அப்படின்றது கேள்வி. உண்மைதான். அது கட்சிக்கான ஒரு ஷேப் இப்பதான் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த கட்சி வந்து ஒரு வெகுஜன மக்கள் இயக்கமா மாறிட்டு இருக்கு. மக்களுக்கான கட்சியாக அது இப்போதான் மலர்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னால் ஒரு 5-6 பேர் அவங்க ரொம்ப இறுக்கமாக கட்சியை வந்து கைக்குள்ளே வச்சுருந்தாங்க. அவங்கள சுற்றி தான் விஜய் நடுவில் வச்சுட்டு இந்த 5-6 பேர் வந்து இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. அது இப்போ உடஞ்சிருக்கு. இப்போ யார் முக்கியமான நபர்கள் யாராவது விரும்பினாங்கன்னா அவங்க போய் சேரலாம். எல்லாரும் போக முடியாது. ஏன்னா பல கட்சிகளில் விஜய்க்கு காவடி தூக்கத்துக்கு தயாராக இருக்காங்க, அவர் சேர்த்துக்க மாட்டேன்றாரு, அவ்வளோதான். ஆனால் இந்த அரசியல்வாதி அல்லாத சமூகத்தின் பிற துறை வல்லுநர்கள் இருக்காங்க. இப்போ நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால்ட்னா ஒரு 25 வருஷம் பத்திரிகை உலகத்தில் இருந்தவர். ரெட்பிக்ஸ்னு ஒரு 12-13 வருஷமாக ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கார். இப்போ அவர்லாம் வந்து அந்த கட்சிக்கு அசட்டாக தான் இருப்பாங்க. ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக தேசிய அளவில், மாநில அளவில், தமிழ் தொலைக்காட்சிகள், தேசிய தொலைக்காட்சிகள் எல்லாம் இப்போ இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே ஃப்ளூயண்ட்டாக பேசுவார். பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் உண்டு. அவர் இங்கிலீஷ் நல்லா பேசுவார், தமிழும் பேசுவார். இப்போ அவங்கெல்லாம் ஸ்ட்ரென்த் பிஜேபிக்கு, இவங்களுக்கு விஜய்க்கு. அது அந்த செங்கோட்டையனோட வருகைக்கு பிறகு கட்சியை வந்து பரந்துபட்ட அளவில் விரிவுபடுத்தணும், எல்லோருக்கும் கதவுகளை திறந்து விடணுன்ற ஒரு எண்ணம் விஜய்க்கு வந்திருப்பதா தெரியுது. ஸோ அது பாசிட்டிவான ஒரு எண்ணம் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் விஜய் மீன்ஸ் பிஸ்னஸ். விஜய் வந்து திமுகவில் சீக்கிரமாக ஹேண்டில் பண்ண முடியாது.
சும்மா இந்த அறிவாளி அல்சேஷன்கள் 200 ரூபாய் கூவுறவனெல்லாம் விட்டு விஜய்க்கு எதிராக ஏவி விடுறது மூலமாக விஜயை சமாளிச்சிடலான்னு திமுக நினைக்கும் என்றால் திமுகவை பார்த்து நம்ம பரிதாபம் தான் பட முடியும். அந்த அளவுக்கு தான் வந்து திமுகவோட புரிதல் விஜயை பற்றி நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் ரொம்ப யாரையாவது அடிச்சிங்கன்னு திட்டினீங்கன்னா அவங்க பக்கம் மக்களுக்கு ஆதரவு பெருகும். விஜயை போட்டு தினமும் 100 சேனலில் 100 பேர் உட்காந்துட்டு ஆபாசமாக அர்ச்சனை செய்து கொண்டிருக்கான்னு வச்சுக்கோங்க. கரூர் இஷ்யூவில் எல்லா எந்த இஷ்யூ இருக்கும் இன்னைக்கு சொல்கிறேன் நான். அதே மாதிரி டிவி டிபேட்டில் உட்காந்து விஜய் கட்சிக்காரங்களை போட்டு அடி நடிக்கிறாங்க. அது திமுக ஆதரவு சேனல்கள் வேடிக்கை பார்க்குதுன்னா அது திமுக எதிராக திரும்பும். புரியுது. நீங்கள் ஒருத்தனை போட்டு ரொம்ப அடிக்கிறீங்க கும்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு தான் சப்போர்ட்டாக. தப்பு தானே சொல்கிறேன். தப்பு கரெக்டுங்க. அதுக்கு தினமும் அதை பேசினிருப்பீங்க. ஓகே, அது சிபிஐ விசாரணை நடக்குது. தப்பு பண்ணானா எவன் பண்ணானா போட்டோம். இப்போ நான் சொல்கிறது பொதுவான சப்ஜெக்டில் நீங்கள் டிபேட் பண்ணுறீங்க. அதில் விஜய் பேச விடாமல் இப்போ நேற்றெல்லாம் ஒரு தொலைக்காட்சியில் வந்து அதிமுக விமர்சகர் அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் வந்து எல்லை மீறி போய் வந்து ஆபாசமாக பேசுகிறார்கள். ரொம்ப ஆபாசமாக பேசுகிறாங்க. இது அவங்களுக்கு தெரியல, அவங்க கட்சிக்கு எதிராக போகும். அதாவது அதிமுக ஓட்டு போடலாமா தாவேக்காக ஓட்டு போடலாமான்னு ஊசலாட்டத்தில் இருப்பான். எவ்வளோ பேர் ஊசலாட்டத்தில் தான் இருக்கான். 1000 இருந்தாலும் அதிமுக ரெட்டையிலே கைவிட்டுடக்கூடாதுன்னு. புரியுது. ஆனால் விஜய் மேலேயும் அவனுக்கு ஒரு கவர்ச்சி இருக்கும். இப்போ நீ வந்து இந்த மாதிரி தொலைக்காட்சியெல்லாம் உட்காந்துக்கின்னு எவ்வளோ தூரம் ஆபாசமாக ஃபில்த்தி லாங்குவேஜில் நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறீங்களோ அது அந்த நேரம் சிரிப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே மார்க் பண்ணிப்பான். அதிமுக ஓட்டு போட மாட்டான். அதிமுக தலையில் மண்ணெள்ளி போட்டுக்குது. கடைநிலை தொண்டன் பேசினா பரவாயில்ல, செய்தி தொடர்பாளர் செய்தி தொடர்பாளர்கள் வந்து அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் இங்கே சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த கட் பண்ணுங்க அதெல்லாம். அதாவது வந்து கேவலமான ஆபாசமான வார்த்தைகளை அதிமுக செய்தி தொடர்பாளர் ஒரு பெண்மணி பேசுகிறார். இது வந்து பொதுவெளியில் பேசக்கூடாத பேச்சுக்கள். நீங்கள் இப்படி தாவேக்கா விமர்சனம் பண்ணுறது மூலமாக நீங்கள் நினைக்கிறீங்க தாவேக்காவை வீழ்த்திட்டோன்னு. இல்லை, தாவேக்காவுக்கு சிம்பத்தி கூடுது. ஒரு 50 ஓட்டு 100 ஓட்டு அந்த அம்மா பேச்சை கேட்டால் அந்த பக்கம் திரும்பும். கண்டிப்பாக நெகட்டிவ் ஸ்பீச் இதெல்லாம். சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறதுனால சேம் சைட் கோல் இது. இதை அவர்கள் அதிமுக நண்பர்களை தவிர்க்கணும். இதை விஜய்க்கு ஒரு அபரிதமான செல்வாக்கு மக்கள் மத்தியில் இருக்குது. அது ஓட்டாக மாறுதான் மாறலையா வேறு விஷயம். இந்த நேரத்தில் விஜய்க்கு எதிராக தனி மனித தாக்குதல்களை அவிழ்த்து விடுவது அதிமுகவுக்கு பெரிய கேட்டினைத்தான் கொண்டு வரும். ஆல்ரெடி அதிமுகவுக்கு கூட்டணியே இல்லை, கிட்டத்தட்ட தனிமரமாக நிற்கிது. அது ஆமாம், பிஜேபியோடு இருக்கிறது ஒன்று தான், தனியாக இருக்கிறது ஒன்று தான். அப்போ அதில் இன்னமும் இந்த மாதிரி குளறுபடி பண்ணுறது மூலமாக அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, தாவேக்காவில் போய் புதிதாக சேர்றவர்களோட பழைய கால வரலாறு எல்லாமே மீண்டும் ஒரு முறை தூண்டி எடுக்கப்படுது. ஏங்க எல்லாருக்கும் பழைய கால வரலாறு உண்டு. திமுகவில் ஒருத்தன் சேர்ந்தானா வரலாறு தூண்டி எடுக்கலாமா? செங்கோட்டையன் திமுகவில் சேர்ந்துருந்தால் ஒருத்தனும் வரலாறு தோண்டி எடுக்க மாட்டான், புனிதராக்கியிருப்பான். தாவேக்காவில் சொந்தனை தோண்டி எடுப்பான். நிதிமூலம் ரஷிமூலம் பார்த்தீங்கன்னா எவனுமே தப்ப முடியாதுங்க. அதனால் இதெல்லாம் அபத்தமானது. பொறாமையில் திமுகவை ஆதரிக்கக்கூடிய கைக்கூலிகளும் திமுகவால் வளர்க்கப்படுகிற அறிவாளி அல்சேஷன்களும் பண்ணுற வேலை. இப்படிலாம் பண்ணுறது மூலமாக விஜயை போட்டு அடி நடிக்கிறது மூலமாக, விஜயை இழிவுபடுத்துறது மூலமாக, விஜய் கட்சியில் சேர்றவங்க 5 வருஷமால 10 வருஷமால என்ன சொன்னாங்க பழசெல்லாம் நோண்டி எடுக்கிறது மூலமாக திமுக தான் தலையில் டன்னாக யானை மண்ணை போட்டுக்கிற மாதிரி போட்டுக்குது. இப்படிலாம் பண்ணுறதால விஜய்க்கும் விஜய் ஆதரவாளர்களுக்கும் சிம்பத்தி தான் கூடும். இந்த குறைஞ்சபட்ச புரிதல் அறிவு கூட திமுக ஏன் இல்லைன்னு தான் எனக்கு தெரியல. புரியுது. அதிமுக கூட்டணி குறித்த விவாதம் தான் தொடர்ந்து எல்லா இதுலேயும் போயிட்டு இருக்கு. அதிமுகவோட கூட்டணி யாருமே வரமாட்டுறாங்க, கூவி கூட்டணி கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி பல பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அதிமுக உண்மையிலே கூட்டணிக்கு வந்து இந்த மாதிரி தான் கூவி தான் கூப்பிட்டு இருக்காங்க. அந்த நிலைமை தான் அதிமுகவுக்கு இருக்கா? அப்படிதான், கிட்டத்தட்ட அப்படிதான். ஓகே, எடப்பாடியார் என்ன சொன்னார்? 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னால் பிஜேபி விட்டு வெளியில் வந்தோன்னா அதிமுக தலைமையில் மெகா கூட்டணினார். மெகா கூட்டணி அமைனார். கட்சியில் என்னாச்சு? பாமக பேசிகிட்டே இருந்தவன் லாஸ்ட் மினிட்ல ஓடி போட்டான். ஆமாம், வெறும் பிஜேபியோடு தான் போய் நின்னார். அவர் படுதோல்வியை சந்தித்தார். 7 இடத்துல 3வது இடத்துக்கு அனுப்ப போனாங்க. டெபாசிட் 7 தொகுதியில் போச்சு. அதன் பிறகு என்னாச்சு? மறுபடியும் போய் பிஜேபியோட இந்த ஆண்டு ஏப்ரலில் சேர்ந்தாங்க. அமித்ஷா தான் அனௌன்ஸ் பண்ணார். அதில் என்னாச்சு? அதுக்கு பிறகு வந்து கூட்டணியில் புதுசாக கட்சிகள் வந்து சேரும்னு எதிர்பார்த்தாங்க. ஓகே, 8.5 மாதம் ஓடி போச்சு. ஒரு கட்சியும் வந்து சேரல. லெட்டர் பேட் பார்ட்டி கூட உள்ளே வந்து சேரல. குட்டி கட்சி கூட வரல. அதிமுக உள்ளே இருந்த செங்கோட்டையன் வெளியில் போய் விஜயோட போயிட்டார். என்டிஏக்குள்ளே இருந்த ஓபிஎஸும் டிடிவியும் என்டிஏ விட்டு வெளில போயிட்டாங்க, எடப்பாடி பிடிக்காமல். இப்போ அதிமுக பிஜேபியும் தனியாக தான் நின்றுட்டுருக்காங்க. 2 பேரை தவிர வேறு யாருமே அந்த கூட்டணியில் இல்லை. கூவி அழைத்தும் யாரும் வரவில்லை. கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை என்பது தான் இன்றைக்கு அதிமுகவின் நிலை. துரதிர்ஷ்டவசமாக இதுதான் உண்மை. ஓகே,
இப்போ கடைசி அவங்களுக்கு ஒரு பலமான கூட்டணி வேணா அது விஜய் தான். விஜய் விட்டா வேற வழியே இல்லை. அந்த நிலைமையில தான் அதிமுக இருக்கா சார்? விஜய் பக்கம் போனால் தான் அதிமுக தப்பிக்க முடியுமா என்ன? அப்படி தான் ஒரு பெர்செப்ஷன் நிலவுது. அப்படி இல்லைன்னா, விஜய் இல்லைன்னா இவங்க என்ன பண்ணணும், 2019 அலையன்ஸை ரீசரெக்ட் பண்ணணும். அதுக்கு முத்துயிர் கொடுக்கணும். 2019 யார் இருந்தா? ஒன்றுபட்ட அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அனைத்து சிறிய கட்சிகள், ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தரது, ஜான் பாண்டியனோட கட்சி, ஜிகே வாசனோட தமிழ் மாநில காங்கிரஸ், குட்டி குட்டி கட்சிகள், கிருஷ்ணசாமி எல்லாம் சேர்ந்தா கூட ஒரு அமமுகவையும் உள்ள கூட்டணிக்குள்ளே என்டிஏக்குள்ளே இழுத்துக்கணும். ஏடிஎம்குள்ளே இழுக்கிறாங்களோ இல்லையா, கூட்டணிக்குள்ளே இழுத்துக்கணும். அப்படி வந்தால் அது பவர்ஃபுல் அலையன்ஸ். ஓகே. 19க்கும் 21க்குமான வித்தியாசம். தேமுதிக வந்து 19 இல்லை, இருந்தது 21 இல்லை. தேமுதிகவே உள்ளே கூப்பிட்டாங்கன்னா ஒன்றுபட்ட அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, ஜிகே வாசன், ஐஜேகே, பாமக, இது கிருஷ்ணசாமி எல்லாம் ஒன்றா இருந்தாங்கன்னா அது ரொம்ப வலுவான ஒரு கூட்டணி. இன்றைக்கி அது இல்லை. பாமக 2ஆக உடஞ்சி கிடக்குது. என்டிஏக்கு ஒரு பெரிய பலவீனம் பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக உடஞ்சிருக்குது. 4% ஓட்டு, 50 தொகுதியில் அவங்களுக்கு வந்து 10,000 ஓட்டுக்கு மேலே இருக்குது. அந்த ஓட்டு ஓடையில் ஓட்டு வெளியே போயிடுச்சு. இப்போ விஜய்க்கு போயிடுச்சு கணிசமான அளவு. அது புரியாமல் அப்பாவும் புள்ளியும் அடிச்சுக்கிறாங்க. ஆகவே என்டிஏன்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் ஏடிஎம்கேவும் பிஜேபி மட்டும்தான். அது பலவீனமாக தான் இருக்குது. எவ்வளோ தூரம் ஜனங்க ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது. 4ஆக ஓட்டு உடையும் போது ஏடிஎம்கே ஓட்டும் விஜய்க்கு போகுது, திமுக ஓட்டும் போகுது. திமுக கிட்டே கூட்டணி இருக்குது, ஏடிஎம் கிட்ட ஒன்றுமே கிடையாது. 2வது பிஜேபியோட போனதால சிறுபான்மையின வாக்குகள் அப்படியே கொத்தா வெளில போயிடுச்சு. 16லேருந்து 18% இருக்கக்கூடிய சிறுபான்மையின இஸ்லாமிய, சீக்கி, கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் கிட்டத்தட்ட அது ஒரு 90% இன்றைக்கி வந்து 80லேருந்து 90% திமுக போயிடுச்சு. ஓகே. அது அங்கேருந்து விஜய்க்கு போகுமான்றது தான் $1 மில்லியன் கொஸ்டின். சேதாரம் அதிமுக. அதிமுக மிகப்பெரிய சேதாரம் அதிமுக. அதிமுக வந்து இந்த நிலைமையிலேருந்து மீண்டு வரணும்னா அந்த 2019 அந்த கூட்டணி வச்சாதான் ஓரளவுக்கு வெளியே வர முடியுன்ற மாதிரி ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் தொடர்ந்து ப்ரெஸ் மீட்டில் எல்லாத்துலேயும் எடப்பாடி அவரிடம் கேட்கப்பட கேள்வி, தாவேக்கா விஜய் அவர்களை கூட்டணிக்கு வச்சுக்கிறீங்களான்னு கேட்குறாரு. இவரும் தொடர்ந்து பதில் சொல்கிறாரு, என்னோட கொள்கை அதாவது ஒரு சேர திமுக எதுக்குன்னு வர்ற எல்லாரையும் கூட்டணியில் சேர்த்துக்கிறேன்னு. இந்த விஜய் எடப்பாடி பழனிசாமி தொடர் அந்த கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா சார்? ஏடிஎம்கே கூட்டணிக்கு விஜய் அழைத்து போகிற கூட்டம். ஆமாம், மறைமுகமாக தொடருதுன்றாங்க. எனக்கு என்னமோ அது வாய்ப்பு குறைவுன்னு தான் தோணும். 90% அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்டிஏவுக்கு அதிமுக பாஜகவை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், என்டிஏவுக்கு விஜய் தமிழக வெற்றி கழகம் போய் சேருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு என்று தான் நான் பார்க்கிறேன். அது விஜயோட அரசியலுக்கு அவர் இப்போ மதவாதம் தான் இப்போ கொள்கை எதிரின்றாரு. பிஜேபி ஆனால் நேரடியாக விமர்சிக்க மறுக்கிறாரு. ஆமாம். ஆனால் இன்றைக்கி கூட கிறிஸ்மஸ் விழாவில் பார்த்தீங்கன்னா மதச்சார்பின்மை தான் பெருசாக பேசுகிறாரு. ஆமாம். போக மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. என்டிஏவுக்கு அவர் போக மாட்டார். புரியுது. கிறிஸ்மஸ் விழாவில் மதச்சார்பின்னு பேசுகிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக கிறிஸ்மஸ் விழா கொண்டாடினாங்க. அங்கே வந்து பாஜக அந்த மதம் சார்ந்து அரசியல் பண்ணுற எல்லாரும் விரட்டி அடிப்போன்ற பேர் சொல்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் மட்டும் ஏன் சார் அந்த பேரை சொல்ல மாட்டார், பாஜகன்ற பேரை? அது அவரை தான் கேட்கணும். நல்ல கேள்வி. பனையூரில் போய் நீங்கள் கேட்க வேண்டியது விஜய், என்கிட்ட கிடையாது. அதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, திமுக காட்டுற எதிர்ப்பை பிஜேபி விஷயத்தில் அவர் காட்ட தயாராக இல்லை. கொள்கை எதிரின்றதோட நிறுத்திக்கிறார். கிரவுண்டில் போய் பிஜேபி எதிர்க்கிறதுல சிக்கல்கள் அவருக்கு வரலாம். மத்தியில் மோடி அரசு இருக்குது, அமலாக்கத்துறை, சிபிஐ இதெல்லாம் கண்ணு முன்னால் வந்து போகும். இந்த வடிவேலு காமெடியில் வரும்ல, என்ன மாதிரி தைரியசாலியா கேட்டால் கேளுங்க, சொன்னால் சொல்கிறான், இல்லாட்டி விட்டுருங்கன்னு வரல. சொன்னா போனால் இப்படியே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போடான்னுவான்ல. ஆடு திருநதா கனவு கண்டுன்றதில்ல. அவனை ஒருத்தனை புடிச்சுன்னு வந்து கேட்பாங்கல்ல. ஆமாம் ஆமாம். கேட்டால் சொல்லுங்கள், சொன்னால் சொல்கிறான், இல்லாட்டி விட்டுருங்களேன். இதை போய் என் பெருசாக எடுத்துக்கிறீங்களா? கேட்குறாருல, சொல்லு தைரியசாலியாச்சு. அந்த மாதிரி விஜய் கிட்ட போய் நீ தான் தைரியசாலியாச்சுல, மோடி எதிர்க்கிறேன்னு சொல்லு அப்படின்னு கேட்டு பாருங்க. கொள்கை எதிரின்றதோட நிறுத்திக்கிறார். இடிசிபிஐ பார்த்து விஜய்க்கு என்ன சார் பயம்? அவர் தான் நேர்மையானவர் ஆச்சுல சார். அது அவரை கேட்கணும் தம்பி. இப்போ திருப்பரங்குன்றம் விஷயம் ஏன் விஜய் அமைதியாக இருக்கார்? அது வந்து வாக்குகள் வந்து 2 பக்கம் இருக்குது. இந்த கதையே வேணாம். நீ திருப்பரங்குன்றம் விஷயம் உன் ஸ்டாண்ட் என்ன, அதை சொல்லு. ஸ்டாண்டே இல்லாமல் இருக்கும், எப்படி நீ இருக்க முடியும்? அது இருக்காரு இத்தனை நாளா. இப்போ திருப்பரங்குன்றம் விஷயம் எல்லா கட்சிக்கும் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அண்ணா திமுக தோழமை கட்சிகள் பூரா தீபம் ஏற்றணுன்றாங்க. திமுக தோழமை கட்சிகள் இல்லை இல்லை இது பிஜேபி சித்து விளையாட்டு, மதவாத பிஜேபி, பாசிச பாஜக அலோவ் பண்ணக்கூடாதுன்றாங்க. நீங்கள் எந்த பக்கம் இருக்கீங்க? விஜய் எந்த பக்கம் இருக்கிறார்? பாசிச பாஜக பக்கம் இருக்காரா இல்லை திமுக பக்கம் இருக்காரா? தெரில சார். இப்போலாம் சமீபத்தில் பாஜக பி டீம் சொல்கிறாங்க, திடீர்னு திமுகவுக்கு விஜய் தான் பி டீம்னு சொல்கிறாங்க. எந்த பக்கம் இருக்கிறாரே ஸ்டாண்டே தெரில சார்.
எவ்வளோ நாளைக்கு ஸ்டாண்ட் இல்லாமல் நீ இருக்க முடியும்? நீ ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்க முடியாது. திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல், அந்த ஸ்டாண்டை வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணாமல், ஸ்டாண்ட் எடுக்காமல் அந்த ஸ்டாண்டை வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. இது மாற்று அரசியல். இது மாற்று அரசியல் இல்லை, மக்களை ஏமாற்றும் அரசியல். பிஜேபி எதிர்க்க உங்களுக்கு துணிச்சல் இல்லை. நான் கேட்குறேன், நாளைக்கு நீங்கள் ஜெயிச்சு ஒரு வேளை ஆட்சி அமைச்சிடுறீங்க, தாவேக்கா முதலமைச்சர் ஆகிறார் விஜய், அப்போ இந்த இஷ்யூ எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அப்போ மாற்று அரசியல் என்ன இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க நினைக்கிறேன். அப்போ நீ வந்து அலோவ் பண்ணுவியா தீபம் ஏற்றுறதுக்கு, இல்லை இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் பண்ண மாதிரி போலீஸை வச்சு தடுப்பியா? ரைட்டு லெஃப்ட் ஏதாவது ஒரு இது அதை தானே நான் கேட்குறேன். அது நீ இப்போயே எடுக்க வேண்டியது தானே. ரொம்ப நாள் வந்து இது ஓடாது. ஒரு மனிதன் 2 படகுகளில் பயணம் செய்ய முடியாது. அரசியலில் வந்து ஸ்ட்ரைட்டாக நீ ஆன்சர் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தே தீரும். நீ அதை வந்து சுழட்டி பதில் சொல்லாமல் கடந்து போனாலும் ஒரு கட்டத்தில் மாட்டிப்போம். எனக்கு தெரிஞ்சு திரை கவர்ச்சி அதை மறைச்சிருதோ அப்படின்னு தோணுது சார். ஏன் அப்படின்னா எல்லா நிகழ்ச்சியிலையும் சிஎம் இல்லை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாருமே கலந்து கொள்றாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு திரை கவர்ச்சி விஜய் அவர்களுக்கு இருக்கும்போது அது மக்கள் மத்தியில் அது திரையாக பார்த்து அரசியலுக்குள்ளே பழகிடுவாங்களோன்னு தோணுது சார். ஒரு தடவை தப்பிக்கலாம், தொடர்ந்து எப்படி தப்பிப்பேன்? ஏன்னா பிஜேபி வந்து ஒரு ஷார்ப்பு ஃபோக்கஸாக நம்மளை நகர்த்துது. பிஜேபி வந்து ஒரு ரொம்ப ஷார்ப்பாக நம்மளை கொண்டு போய் நகர்த்துது. ஓகே, நீ இந்த பக்கமாக இல்லை அந்த பக்கமாக தான். இல்லை தனி மனிதர்கள் ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கலாம். இப்போ ரஜினிகாந்த் இருக்கார், சினிமா நடிகர். இப்போ இந்த இஷ்யூவில், திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் அவர் ஏர்போர்ட்டுக்கு வராரு, ஃப்ளைட் பிடிச்சி எங்கேயோ ஊருக்கு போகிறார். இப்போ மைக்கு போட்டு, சார் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு அவர் போகிறாருன்னா அவரை நம்ம குறைய சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நடிகனா எல்லா பிரச்சனையிலையும் அவர் கருத்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே இருந்தாலும் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு கருத்து இருக்கும் அவருக்கும், அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் ஒரு நடிகர், தனி மனிதர். ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படி இருக்க முடியாது. ஆனால் திமுக உருவாக்குற பிரச்சனைன்னு அது யார் வேணால் உருவாக்கட்டும். திமுக உருவாக்கட்டும், பிஜேபி உருவாக்கட்டும், அண்ணா திமுக உருவாக்கட்டும், எவன் வேணால் உருவாக்கட்டும். பிரச்சனைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? சமூகம் இருகூறாக பிளந்திருக்கா இல்லையா? அப்போ நீ எந்த பக்கம்? ஏன்னா ஒரு தனி மனித பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னா பதில் டக்குன்னு வந்துடும். ஒரு 2 சமூகங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்றப்ப அது ஏதோ ஒரு சமூகமோ ஏதோ ஒன்று. இன்னைக்கு அங்கே ஒரு இஷ்யூ இருக்குது. திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு ஸ்டாண்டு, பிஜேபி அதிமுக ஒரு ஸ்டாண்டு, சீமான் கூட ஒரு ஸ்டாண்டு எடுத்துட்டாரு. ஆமாம், திமுகவையும் அண்ணா திமுகவையும் காங்கிரஸையும் பிஜேபியும் ஒரு சேர எதிர்க்கிற சீமான் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் பிஜேபி செய்கிறது தப்பு, பிஜேபி மத கலவரத்தை தூண்டுகிறது, இன்னொரு அயோத்தியாவாக திருப்பரங்குன்றத்தை மாற்ற முயற்சிக்கிறதுன்னு தெளிவாக ஒரு ஸ்டாண்டு எடுத்துட்டார். ஏன் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு? நான் வந்து ப்ரோவா எடு, ஆன்டி ஆயிடு, அது உரிமை. பிஜேபி ஆதரிச்சு எடு, எதிர்த்து எடு. ஆனால் ஒரு ஸ்டாண்டு எடுக்கணும். இல்லை, எடுக்காமல் கடந்து போக முடியாது. ரொம்ப நாள் அது ஓடாது. ஓகே, இதான் இங்கே விஜயோட மிகப்பெரிய சிக்கல் இதுதான். ரொம்ப நாள் நீ இந்த மாதிரி விஷயங்கள்ல மௌனம் காக்க முடியாது. ஓகே, நீங்கள் வேறு என்ன சாதனைகள் பண்ணினாலும் இந்த இஷ்யூவில் வந்து இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்தே தான் ஆகணும். புரியுது சார். அதே நேரத்தில் கூட்டணி விஷயங்கள்லையுமே ரொம்ப மௌனம் காத்துட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் போன்றவர்கள் விஜய் பக்கம் வருவார்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு பாஜக சேர்ந்த பியூஷ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்திப்புக்கு பிறகு அவங்கெல்லாம் ஏடிஎம்கே கூட்டணிக்கே போகிறாங்களா? ஏடிஎம்கே இந்தியா அலைன்ஸுக்கு போகிறாங்களா சார்? தெரியலங்க. ஏன்னா அது இட் குட் பி ஐதர் வே, கேட்டால் தான் வால்ன்றாங்க. ஓகே, ஓபிஎஸும் டிடிவியும் எவ்வளவுதான் அவர்கள் வந்து வேடங்கட்டி ஆடினாலும், எடப்பாடிக்கு எதிராக சதுராட்டம் ஆடினாலும், இறுதியில் அமித்ஷா சொல்வதை அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் என்று தான் தகவல்கள் வருகின்றன. ஃபைனலி அதை கடைசியாக அந்த ஆயுதத்தை அமித்ஷா ஒரு தடவை தான் பயன்படுத்துவார். அது இறுதி கட்டத்தில் தான் பயன்படுத்துவார். எலெக்ஷனுக்கு இன்னும் 3 மாதம் இருக்குது. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில், செகண்ட் வீக்கில் தான் நோட்டிஃபிகேஷன். அதிலே ஒரு 3 மாதம், இப்போ ஒரு 10 நாள்னா 100 நாளுக்கு மேலே இருக்கு. ஏன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் தான் நம்ம எலெக்ஷன். ஓகே, ஸோ இன்னமும் நாள் இருக்க தான் செய்து. டிடிவி, ஓபிஎஸ் ஏடிஎம்கே அணிக்கு போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா இறுதியாக அவர்கள் அமித்ஷாவோட விருப்பத்தை மீறி எங்கேயும் போயிட முடியாது. அப்படி போகிறாங்கன்னா எடப்பாடி சேர்த்துக்கலான்னு தான் போக முடியும். எடப்பாடியோட அடம் எவ்வளோ நாள் நீடிக்கும் என்று தெரியவில்லை. ஓகே, ஓபிஎஸ் அவர்கள் ஏடிஎம்கேக்கு போவார்கள்னு சொல்கிறீங்களா, ஏடிஎம்கே கூட்டணிக்கு போவார்கள்னு சொல்கிறீங்களா? ஏடிஎம்கேக்குள்ளே போவது வாய்ப்பில்லை. ஓபிஎஸ் அதிமுகவுக்குள் போவதற்கு வாய்ப்பு அறவே இல்லை. ஆனால் அவர் ஒரு கட்சியாக, ஒரு அமைப்பாக என்டிஏக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே தான் அமமுகவுக்கும். ஓகே, அவங்களுக்கு பிஜேபிக்கு ஒதுக்குற சீட்டில் பிஜேபி அவங்களுக்கு சீட் ஒதுக்கிடும். ஏதாவது சிம்பிள் நின்று போவாங்க. ஏடிஎம்கே அங்கே கேம்பெயின் பண்ணாது, ஏடிஎம்கே நிற்கிற இடத்துல அவங்களும் கேம்பெயின் பண்ண மாட்டாங்க. ஸோ ஓட்டு உடையாது. அந்த ஃபார்முலாவை தான் பிஜேபி ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, பட் அதுலேயும் சில சிக்கல்கள் இருக்குது. எடப்பாடி டிடிவி வந்து தன்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், தனக்கு எதிராக பேசினார்னா அந்த இடத்துல நாங்கள் கேண்டிடேட் போடுவோன்னு சொல்கிறாருன்றாங்க.
அப்படி போட்டால் அது அந்த 20 தொகுதி உள்ள ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் பாதிக்கும். அதுதான் பிஜேபியோட சிக்கல். இன்னைக்கு ஓபிஎஸ் டிடிவி விஷயம், அதிமுக உள் விவகாரங்களை தீர்த்து வைக்க முடியாமல் பிஜேபி இன்று தண்ணீர் குடித்து கொண்டிருக்கிறது, திக்குமுக்காடி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஓகே, எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களை சுற்றி கூட்டணி கணக்கு உருவாக்கப்பட்டது. கலைஞர் அவர்கள் இருக்கும்போது கலைஞர் அவர்களை சுற்றி கூட்டணி கணக்கு உருவாக்கப்பட்டது. அதே போல விஜய் அவர்களை சுற்றி தான் இன்னைக்கு தமிழக அரசியலில் கூட்டணி கணக்கு உருவாக்கப்படுதுன்னு சொல்ற ஒரு கருத்து உண்மையா? அது இப்போ ரொம்ப அதிக பிரசங்கத்தனமான கருத்து. ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும். இப்போயோ போய் அவர் எம்ஜிஆரோடையும் ஜெயலலிதாவோடையும் கலைஞரோடையும் ஒப்பிடுறதுன்றது அதீதமான எண்ணம். அந்த அளவுக்கு ஃபேம் இருக்கு இப்போ இல்லை. அது வந்து ஒரு இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு, அதுக்கு பிறகு அவர் என்ன அரசியல் பண்ணுறாருன்றதை பொறுத்து. ஓகே, இப்போயே அவருக்கு எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு கருணாநிதி கொடுத்த ஸ்டேச்சர் நம்ம கொடுக்க முடியாது, நிச்சயம் முடியாது. பல்வேறு அரசியல் கேள்விக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி சார்.